செய்யாறு அருகே கிரிக்கெட் விளையாட்டின் போது இரு பிரிவினருக்கிடையே ஏற்பட்ட தகராறில் ஒருவர் உயிரிழந்தது தொடர்பாக தேசிய ஆதி திராவிட நல ஆணைய துணைத் தலைவர் நேரில் விசாரணை நடத்தினார். திருவண்ணாமலை மாவட்டம் புளியரம்பாக்கத்தை சேர்ந்த வெங்கடேசன் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தார். கடந்த 23ஆம் தேதி அப்பகுதியில் நடைபெற்ற கிரிக்கெட் விளையாட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது போட்டியில் ஏற்பட்ட பிரச்சினை வன்முறையாக மாறியது. இதில் புளியரம்பாக்கம் மக்களை செல்லப்புலி பெருமேடு மக்கள் வீடு புகுந்து தாக்கியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த வெங்கடேசன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். காயமடைந்த 3 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் தாக்கப்பட்ட வீடுகளையும் நேரில் பார்வையிட்ட தேசிய ஆதி திராவிடர் ஆணைய துணைத் தலைவர் முருகன் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். தாக்குதலில் உயிரிழந்த வெங்கடேசன் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கவும் கைது செய்யப்பட்ட 19 பேரில் 4 பேர் மீது தடுப்பு காவல் சட்டத்தின்படி வழக்கு பதிவு செய்யவும் மாவட்ட நிர்வாகத்திடம் பரிந்துரை செய்துள்ளதாக முருகன் தெரிவித்தார். சம்பவம் வேறு, ஆனால் பாதிக்கப்பட்ட அப்பாவிகள் வேறு இருக்கிறது. பாதிக்கப்பட்ட அப்பாவிகள் அவர்களுக்கு அந்த வெங்கடேசன் அவர்களுடைய சகோதரர் ஆதிகேசவன் மற்றும் விஜயராஜ், கணபதி போன்றவர்களுக்கு உடனடியாக மாவட்ட சார்பில் அந்த வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டவருக்கான நிவாரணத் தொகையை உடனடியாக கொடுக்க சொல்லி மாவட்ட நிர்வாகத்துக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மரணம் அடைந்த வெங்கடேஷ் அவர்கள் குடும்பத்திற்கு சுமார் 4,12,500 ரூபாய்க்கான காசோலையை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் நேற்று வழங்கப்பட்டது.